முதல் ஒரு 50 கதைகள் வரும்போது அதுக்கு எந்த மாதிரி உங்க மனநிலை இருந்துச்சு? நிறைய எதிர்ப்புகளா இருக்கட்டும், எதிர்ப்புகள் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இது என்னது கதை சொல்றது அப்படின்னு கேட்பேன். எதுக்கு இன்னொருத்தர் எழுதின கதை நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 250 கதைகளை தாண்டி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸா ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நிறைய விமர்சனங்கள், இப்போ கூட சில விமர்சனங்கள்லாம் வரும். உங்க லாங்குவேஜ் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்புங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குற டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஹியூஜ் திங். சில பேர் வந்து இந்த கதையில் என்ன இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஆனால் அந்த கதை எனக்கு பிடிச்சதா இருக்கும். சில கதை வந்து நம்ம வந்து சாதாரண கதைன்னு நான் சொல்லுவேன், இன்னொருத்தருக்கு அது ஒரு பயங்கரமாக தாக்கம் அதிகமாக இருக்கும். நாகர்கோயில் தமிழ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஆனால் நான் என்னோட லிசனர்ஸ் கிட்ட முன்னாடியே எக்ஸ்கியூஸ் கேட்டுருவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட லாங்குவேஜில் பேச பார்க்குறேன், இல்லாட்டி நான் என் லாங்குவேஜில் கதை சொல்லிடுவேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் எத்தனை கதைகள் மேம் சொல்லியிருக்கீங்க? ஒரு 1600 கதை சொல்கிறேன். 1600 கதைகள். மாலைமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான நபரை தான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சிறப்பான நபர்னா, எப்பவுமே நம்ம தூங்கும் போதெல்லாம் கேட்போம்ல, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்கள்லாம் பாதி தூங்கிடும். மோஸ்ட்லி நான்லாம் தூங்கிடுவேன். அடுத்த நாள் அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சரியான கதையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி ரம்யா வாசுதேவன் மேம் அவங்க வந்து நிறைய கதைகள் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட தான் நம்ம நிறைய பேச போகிறோம், நிறைய கதை கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களை பார்த்ததும் கேட்கணும் அப்படின்னு நினச்ச கேள்வி, ரம்யா வாசுதேவன் எப்படி ஒரு கதை சொல்லியாக மாறினாங்க? ஓகே. அதுக்கான காரணமும் தேவையும் என்னவா இருந்துச்சு? எப்பயுமே நான் வந்து புஸ்தகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கும்போது எப்பயுமே வாசிக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்னென்னா, வாசித்ததை ஏதாவது பிடிச்சிருந்த நல்ல விஷயத்தை யார்ட்டாவது பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்போ பாரு நான் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த இதுக்காகவே வாசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. நமக்கு வெளியில் போகிறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கதை பேசுகிறதுக்கு சில பேர் இருப்பாங்க, ஹோட்டல்ஸ்க்கு சில பேர் இருப்பாங்க, அது மாதிரி கதை அந்த மாதிரி புக்ஸ் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்பயுமே புதுசாக என்ன படித்த அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஒரு புஸ்தகத்தை படித்து இது இப்படி இதை தான்ப்பா சொல்லியிருக்காங்க, மெயினாக ஒரு 4-5 பாயிண்ட் தான்ப்பா இந்த புக்கில் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் எனக்கு எப்பயுமே உண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. அது வந்து ஒரு சமயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கவும், ஏதாவது சொல்லுங்களேன்னா நீ தான் எதாவது பண்ணேன்னு நான் ஒரு கதை சொல்லேன்னா அன்றைக்கி வாசித்த கதையை நான் யதார்த்தமாக சொன்னேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு கதை சொல்லுனாங்க. அப்படியே சும்மா விளையாட்டாக அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறமா பார்த்தா அதுவே எனக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுது, கதை படிச்சுட்டு சொல்கிறது. அது சொல்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமாம், நம்ம படித்தது அப்படியே சொல்கிறது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கா. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக தான் ஆரம்பித்தேன். பட் போக போக ஒரு சீரியஸ் இஷ்யூவாக அப்படின்னு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துட்டு, ஏன்னா இத்தனை பேர் கேட்குறாங்க போது பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி ஆகிடுறது. அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது போது அதுக்கு ஒரு கேட்டகரி மாதிரி பிரிச்சுண்டு, இன்றைக்கி வந்து சிறுகதைனா ஒரு நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் கதைகள், ஒரு நாளைக்கு ஆங்கில புத்தகத்தோட தமிழாக்கம், குழந்தைகளுக்கான கதைகள்னு வரும்போது அது தனியாக. ஸோ இப்படி நானே என்னை கேட்டகரைஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன். பட் இதெல்லாம் எவால்வ் ஆச்சு, இதெல்லாம் எதுவும் பிளானிங்லாம் இல்லை, ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் எவால்வ் ஆச்சு. பட் எப்பயுமே நம்ம வந்து கொடுக்குற பொருள் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுல நம்ம ஒவ்வொரு நாளைக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் முன்னாடி சொன்ன கதை ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியறது. ஏன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் தானே. ஆரம்பத்தில் வந்து ஆசிட்டிஸ் சொல்ல மாட்டோம், நம்மளா கொஞ்சம் கலந்து சொல்லிடுவோம். அப்புறம் வந்து வெளியிலேருந்து நாய்ஸ் ரெக்கார்டிங்கில் ரொம்ப தெரியாது. நிறைய விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் கதை சொன்னதுக்கும் முதல்ல என்னோட 50 கதைக்கும் அதுக்கப்புறம் அந்த 100 கதைக்கும் ஒவ்வொரு 50 ஸ்டோரிஸில் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அதே மாதிரி லிசனர்ஸும் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போனாங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு 2 குரூப் இருந்தது. அப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் 257 பீப்புள் தான் இருக்கலாம். இப்போ தான் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆரம்பித்து இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு 11 குரூப் இருக்குது. ஸ்பாட்டிஃபைல 1.68 lakhs பீப்புள் ஸ்ட்ரீம்ஸ் போயிட்டுருக்கு. ஆமாம். அதை தவிர நம்ம வந்து
நம்மளோட இலக்கிய குரூப்புகள் நிறைய பேர் இருக்காங்க, இலக்கியத்தை பேஸ் பண்ணி நிறைய பேர் குரூப் நடத்திட்டு இருக்காங்க. அதுல எல்லாமும் அண்டர் த ட்ரீயோட கதைகள் சர்க்குலேட் ஆகுது. வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகும்போது நமக்கு கவுண்ட்ஸ் தெரியாது. நிறைய பேர் நாங்கள் கேட்டிருக்கோன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. இப்போ கதை சொல்கிறதுக்குன்னு நீங்கள் படிக்கல, ஆரம்பத்திலேயே நீங்கள் படித்தது தான். ஆரம்பிக்கும் போது கதை சொல்றதுக்குன்னு படிக்கல, படிச்சதை சொன்னேன். இப்போ சொல்றதுக்காக அதுக்காகவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய வேலை இல்லை மேம். ஏன்னா கேட்குறவங்களுக்கு நல்லதா சொல்லணும், நல்லதா மட்டுமே. அது வந்து நான் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எந்த ஹெல்ப் வேணும் உனக்குன்னு கேட்டா நல்ல கதை படிச்சா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிக்கிங் அப் த ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் கேட்பாங்க, இல்லை பர்சனலாக ஏதாவது கேட்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கதை படிச்சு. ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஹெல்ப்புங்கிறது ரொம்ப ஈஸி. எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம அதில் ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால யாரையாவது நீங்கள் அதை படித்து சொல்லி எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கிறது எனக்கு அது ஒரு ஹியூஜ் ஹெல்ப். அதுமாதிரி இந்த டெக்னிக்கல் விஷயத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறது இதெல்லாம் தான் பெரிய ஹெல்ப். ஃபினான்ஷியல் ஹெல்ப்புங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஒரு ஹெல்ப் தான். பட் இந்த இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குற டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஹியூஜ் திங். ஏன்னா ஃபினான்ஷியல்னா இருக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். இதுனா இவங்க கேட்டுட்டாங்களே, இதுக்காகவே நம்ம ஒரு நல்ல கதையை சொல்லணும். உங்க மைண்டை நீங்க போடணும், உங்க டைமை நீங்க போடணும். பணத்துல பணம் மட்டும்தான் இன்வால்வ்டு, மித்த இதுலலாம் வந்து உங்க மைண்ட் இன்வால்வ்டு, உங்களோட டைம் இன்வால்வ்டு, எல்லாமே இன்வால்வ்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில். இதில் நான் எப்பயுமே ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்லணுன்னா ஒரு 4 கதையாவது படிக்கணும். ஆமாம். ஏன்னா எது வந்து அன்னி மூடை பொறுத்து, இன்னைக்கு நான் எந்த மாதிரி மூடில் அதை சொல்கிறதுக்கு இருக்கேன். கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன்னா ஒரு நல்ல கதையாக ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னு தோணும். சில நாள் வந்து கொஞ்சம் ஹெவியான கதை நீங்கள் சொல்லலாம், நல்ல டைம் இருக்குன்னு தோணும். சில நாள் சிம்பிளாக அதை ஒரு கதையை சொல்லி முடிச்சிடலான்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம நானே கேட்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஆமா, நமக்கு எப்படி இருக்கும். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி கதை தேர்ந்தெடுப்பீங்களான்னு கேட்கலான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஒர்க்கிங்காக இருக்கோம். அந்த வெளியில வேலை பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்றதுக்கு இட் டேக்ஸ் நியர்லி 4 to 5 hours அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு. ஸோ அதனால் ரீடிங்கிறது வந்து எனக்கு போகிற போக்கில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஒரு கதை அப்படியே ப்ரௌஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஒரு இடத்துல வெயிட் பண்ணும்போதோ இல்லை காலையில் எழுந்து யாருமே இல்லை நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா அப்போது. ஸோ இந்த ரீடிங் வில் பி எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதில் வந்து நான் வந்து சில டெக்னிக்ஸ் வச்சுன்னு இருக்கேன். எனக்கு அந்த கதை பிடிக்கிறதாங்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் டெக்னிக் வச்சுன்னு இருக்கேன். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ரௌஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டு தான் அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்களா மேம்? ஆமாம். இப்போ எந்த ஒரு கதை எடுத்துட்டாலும் ஆரம்பம், நடுவில், லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு டக்குன்னு ஒரு வரி மனசில் நின்றுச்சுன்னா அந்த கதை எனக்கு பிடிக்கணும், ஃபுல்லாக வாசிப்பேன். அப்புறம் நிதானமாக வரிக்கு வரி. அதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு அது மாதிரி படிப்பேன். அதே சமயம் அது வந்து சில சமயம் நம்ம ஏமாத்தும் கூட. என்னென்னா இந்த டெக்னிக் எனக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு வேறு டெக்னிக் சூட் ஆகும். நான் ஒரு 4-5 கதை படிக்கும்போது இன்னைக்கு நான் விடுற கதை இன்னொரு நாளைக்கு எனக்கு அப்பீல் ஆகும். ஆமாம், அது வந்து அன்னைக்கு அப்பீல் ஆகாது, அவ்வளோதானே தவிர அது நல்ல கதை இல்லைங்கிறதோ இது அன்னைக்கு சொல்ல முடியாத மைண்ட் செட்டுக்கு உதவாத கதை அவ்வளோதானே தவிர இன்னொரு நாள் அந்த கதையை எனக்கு பிரமாதமாக தோணியிருக்கு. சில பேர் வந்து இந்த கதையில் என்ன இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஆனால் அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கும். சில கதை வந்து நம்ம வந்து சாதாரண கதைன்னு நான் சொல்லுவேன், இன்னொருத்தருக்கு அது ஒரு பயங்கரமாக பாதிக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் டேஸ்ட் மாதிரி தான். கண்டிப்பாக மேம். முதல்ல நீங்கள் படித்த சிறுகதையோ இல்லை நாவலோ எது மேம்? ஃபஸ்ட்டு நான் இதை தான் படித்தேன், ஆனால் இன்னும் என் மனசில் இருக்குது அப்படியே ஒரு வரி மாறாமல் அப்படின்னு. அது நான் ரொம்ப ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே நீங்கள் அதை படிக்கிறது ஒரு பழக்கம்? ஆமாம், ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு படிக்கிறது பழக்கம் இருக்கிறதுனால இதுதான் அப்படின்னு என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியல. ஆனால் பிடித்த கதைகள், பிடித்த நாவல்கள்னு நிறைய இருக்கு. இதுதான்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச சில சிறுகதைகள்னு வேணா நான் ஒரு பட்டியல் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா லாசாராவோட புத்ராங்கிற நாவல் பிடிக்கும். அப்புறம் இவரோட இசை பயிற்சின்னு ஒரு கதை இருக்கு. அப்புறம் கச்சேரின்னு ஒரு கதை இருக்கு, தி ஜானகிராமனோடது, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து
இப்போ புதுசாக வந்திருக்கிற ரைட்டர்ஸ் மயிலஞ்சி சின்னப்பன் அவர்களுடைய சில கதைகள்லாம் ரொம்ப அபாரமாக இருக்கும். அவர் ஸ்ருங்காரம்னு ஒரு தொகுப்பு போட்டிருக்கார். அதில் வந்திருக்கக்கூடிய கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தெரிசை சிவா அவரோட குட்டிக்குரா கதைகள்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவரோடதே கசம்னு ஒரு கதை, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி அம்பலக்காரர் வீடுன்னு சொல்லிட்டு பா ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை, அப்புறம் வழக்கறிஞர் சுமதி எழுதின அம்மாங்கிற ஒரு சிறுகதை, வண்ணதாசன் அவர்களுடைய நிலைங்கிற ஒரு சிறுகதை, நிறைய சொல்லிட்டே போகலாம். அது சிறுகதையில் தான் நம்ம நிறையா சொல்கிறதுனால நாவல் படிக்கும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங், அதோடய ட்ராவல் பண்ணுவோம். சிறுகதை படிக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவு தெரிஞ்சிடும், ஒரு ஷேப் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஒரு எழுத்தாளரை தேர்வு செய்வீங்களா முதல்ல, இல்லைன்னா கதையை தேர்வு செய்வீங்களா? இந்த எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவருடைய படைப்புகள் எல்லாம் நான் எடுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா எல்லாருமே ஒன்று தான், கதையை மட்டும் நான் பார்ப்பேன் அந்த மாதிரியா? ரெண்டுமே நடந்திருக்குங்க. ஏன்னா எனக்கு சில இடங்கள்ல வந்து எழுத்தாளரே தெரியாது. இப்போ சுஷீல் குமார்னு ஒரு ரைட்டர் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அவரோட கதைகள். இப்போ எழுதுறவர் அவரோட மூங்கில்ங்கிற ஒரு தொகுப்பு, அதுல இருந்து ஒரு சில கதைகள் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் கதைகளை படிக்கவும் ஓகே இவரோட புக்கு நல்லா இருக்கும்னு ஏற்கனவே ஒரு எழுதின புக்ல நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஆமா, ஓகேவா? அதே மாதிரி இப்போ லாசாராவோ தி ஜானகிராமனோ அவங்கெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களோட ஏதோ ஒரு கதை நம்ம படிச்சுட்டு நமக்கு இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் என்ன இருக்குங்கிறத நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ ரெண்டுமே நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போ புதுசாக வர ரைட்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில கதைகள் நம்மளை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். அப்போ நம்ம அவங்களோட மித்த கதைகளை தேட ஆரம்பிப்போம். இப்போ பஷீரோட கதைகள் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எந்த கதையை படித்தாலும் ரொம்ப பிடிச்சமானதாக தான் இருக்கும். அதில் ஒரு சட்டில் ஹியூமர், ஒரு சர்க்காசம் இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளோட டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா இதை வந்து பிரித்து சொல்ல முடியாது, ரெண்டுமே நடக்கும். ஒரு சமயம் இந்த ஆத்தரோட சில ஆத்தர்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு அவங்க இப்போ பாலகுமாரனோட எந்த நாவல் இருந்தாலும் வாங்கிடுவோம். எப்படி இருந்தால் அதில் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்டர் நமக்கு பரிச்சயம் ஆகிற வரைக்கும் தான். அது நமக்கு பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவங்க வேகமாக நம்ம அவங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும், ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு டைம் இருக்குது. இன்னைக்கு இவங்க சில பேர் நமக்கு எப்பயுமே எல்லாருமே கிரியேட்டர்ஸ், எழுத்தாளர்கள் எல்லாருமே கிரியேட்டர்ஸ். இதில் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, நாளைக்கு இன்னொரு டேஸ்ட் பிடிக்கும். நான் எவால்வ் ஆகிட்டே இருப்பேன், அவங்களும் எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம மேட்ச் ஆகிட்டே வருவோம். ஸோ இந்த டைமில் நான் இந்த ரைட்டர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு என் ரைட்டர்ஸ் வேறு கேம்பிட்டாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு தனி நடை இருக்கும், அவங்க யோசிக்கிறது எழுதுறதே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எல்லாருடைய கதைகளையும் எடுத்து படித்து சொல்கிறீங்க. அப்போ சொல்லும்போது அவங்க எந்த ஒரு மனநிலையில் சொன்னாங்களோ அது அப்படியே நமக்கு சொல்ல வராது, அதிகபட்சம் அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும்ல. அப்போ நீங்கள் என்ன மேம் பண்ணுவீங்க? அது வந்து முக்கியமாக சில கதைகள் வந்து மூடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வட்டார வழக்கு, அது எல்லா வட்டார வழக்கும் நமக்கு சரியாக வராது. உதாரணமாக நாகர்கோயில் தமிழ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த சைடு தஞ்சாவூர் சைடு இருக்கிற தமிழ் தான் ரொம்ப பரிச்சயமான ஒரு தமிழாக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஆனால் நான் என்னோட லிசனர்ஸ் கிட்ட முன்னாடியே எக்ஸ்கியூஸ் கேட்டுருவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட லாங்குவேஜில் பேச பார்க்குறேன், இல்லாட்டி நான் என் லாங்குவேஜில் கதை சொல்லிடுவேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்கிறதே வந்து எந்த கதையாக இருந்தாலும் நான் சொன்னாலும் நீங்கள் போய் படிங்க, அப்போ அது அனுபவம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு முன்னுரையில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் அந்த டிஃபிகல்ட்டி வரும். பட் டோன் அண்ட் மூட் இருக்கு இல்லையா, ஒரு கதையோட டோனும் மூடும் அது கதை சொல்ல சொல்ல அதுவே செட் ஆகிடும். ஐ திங்க் அது ப்ராக்டிஸில் வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வட்டார வழக்கில் தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதை சொல்கிறது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், ஒவ்வொரு கதையும் இதை விட நல்லா சொன்னேன். ஏன்னா நான் ஒரு ரெக்கார்டிங் ஒன் டைம் ரெக்கார்டிங்கில் நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது. நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் டெலீட் பண்ணிகிட்டே இருப்பேன், எடிட்டும் பண்ண மாட்டேன். ஒரு கதையை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதில் லேசாக
நான் யோசிச்சாலோ லேசாக அதில் ஒரு கேப் விழுந்தாலோ இல்லை என்னோட வார்த்தைகள் ஏதாவது பேசுறினாலோ நான் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணுவேன். சில கதையெல்லாம் ஒரு 6-7 தடவை நான் ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும், டைம் எடுக்கும். சில கதைகள் 2வது டேக்லேயே ஓகேவாகும், சில கதைகள் ஒரு டேக்லேயே ஓகேவாகும். அது வந்து ஒவ்வொரு நாளை பொறுத்தது. ஸோ சில கதைகள்லாம் வந்து 6-7 டேக்ஸ்லாம் போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு இந்த கதையே வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு வேற கதையை சொன்ன காலமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த டே அண்ட் மூட். மேம் இப்போது ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டு இந்த கதையை நான் படிச்சுட்டேன், ஆனால் என்னால் இதை என்னோட லிசனர்ஸ்க்கு வந்து சொல்ல முடியல, அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுருக்கீங்களா இல்லை வருத்தப்பட்டிருக்கீங்களா? நிறைய கதைகள் வந்து நமக்கு சோக் ஆகும் சொல்லும் போதே. நான் சொல்லும் போதே எனக்கு அப்படி சோக் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே சொல்லிகிட்டே போவேன். ஏன்னா என்னோட மூடும் என் ஆடியன்ஸ் மூடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கதையை சொல்லும்போது. லாசாராவோட மாற்றுன்னு ஒரு சிறுகதை ரொம்ப துக்கமாக இருக்கும். அது அதே மாதிரி லாசாராவோட கண்ணன்கிற ஒரு சிறுகதை, அதெல்லாம் வந்து நம்மளை ஒரு மாதிரி ஐயோ இதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்படின்னு நிறுத்தி வைக்கும். வண்ணதாசனோட நிலையும் போது கூட அந்த குழந்தை வந்து தேர் முன்னாடி நிற்கும் போது நானும் நிற்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த கேரக்டரோடையே ஒன்றி போயிடும். தெரிசை சிவாவோட சடல சாந்தி கதை என்னால் சொல்ல முடியாதுன்னு நான் மூடி வச்சிட்டேன். இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு உண்டான கதை இல்லை, வேறு யாராவது சொல்லட்டும் அப்படிங்கிற, வேறு யாராவது படிச்சுக்கிட்டோங்கிற மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு கஷ்டமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும், அப்படியே வச்சுடுவோம். அதே மாதிரி இவரோடது திலீப் குமார் அவருடைய கடவுங்கிற ஒரு தொகுப்புலேருந்து, கடவுங்கிற கதையே ரொம்ப பெரிய கதை, ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கதை, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு வாசிப்பு அனுபவம். சில கதைகள்லாம் நம்ம வந்து ஒரு ரைட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரைட்டரோட வேறு கதையை சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த தொகுப்பு கிடைக்குது இதை படித்து பாருங்கன்னு. ஏன்னா அதில் இருக்கிற எல்லா கதையும் என்னால் சொல்ல முடியாது. சில கதைகள் அவங்களே வாசிக்கும் போது கிடைக்கிற ஒரு அனுபவம் வேறையாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல கதைகளை பிக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். சில கதைகள்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளால் சொல்லி இதை கடத்த முடியும்னு தோணாது. ஒரு சில கதைகளை படிச்சுட்டு நம்மளாலே அதுலேருந்து மீள முடியாதுல்ல, எது பண்ணாலும் அது மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். சரி, ஒரு கதையை படித்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு கதையை படிக்கிறேன்னா அது ரொம்ப நல்ல கதையாக இருந்தால் அது சொல்கிற வரைக்கும் எனக்கு வேறு கதையை படிக்கவே தோணாது. அதை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சப்புறம் தான் என்னால் அடுத்த கதைக்குள்ளே போக முடியும். சில கதைகள்லாம் வந்து உதாரணத்துக்கு ஈவன் நம்ம ஆன்மீக கதைகள் எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ நான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அவரோட தேவார பதிகம்லாம் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகாமல் நான் அதை சொன்னால் அது நியாயமாக இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதுக்குண்டான ஒரு தபஸ் வேணும், அது கொஞ்ச நாள் நம்ம நமக்குள்ளேயே இருக்கணும், அப்போ தான் அதை சொல்ல முடியும். ஸோ நான் வந்து பேரலல் ரீடிங்னு ஒரு ஐடியா வச்சுப்பேன். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு புக்கு படிக்க மாட்டேன், 3 புக்கு படிப்பேன். நேரம் இருக்கா மேம் அதுக்கு? நேரம் அதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து எல்லாரும் எனக்கு கேட்குற ஒரு கேள்வி தான். நான் வந்து அதை ஒரு சிரமமாக பார்க்காம ஜாலியாக பண்ணிக்குவேன். மார்னிங் கொஞ்ச நேரம் இதை படிக்கிறது, அப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் இதை ப்ரௌஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது ரொம்ப. ஸோ என்னோட ஃப்ரீ டைம் என்ன அப்படின்னா புக்கு ப்ரௌஸ் பண்ணுறது தான். அப்படி இல்லைன்னா ஃபோன் பார்க்குற நேரத்தில் கூட ஃபோனில் நான் வந்து ஆன்லைனில் புக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். முழு நேரத்தையும் புத்தகங்களுக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் அதை வந்து ஒரு ஜாலியாக பண்ணிக்கிட்டதுனால ஈஸியாக இருக்கு. தெரியலை, அது தெரியலை, பெருசாக தெரியலை. இதை பண்ணிடணும், இது ஒரு கமிட்மெண்ட்டு. எப்படி டெய்லி நம்ம எழுந்து சாப்பிட்றோம், நம்மளோட மித்த வேலைகள்லாம் செய்கிறோமோ அது மாதிரி இந்த கதையை ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒர்க்காகவே என்னோடய ரொட்டீன்குள்ளே கொண்டு வந்துட்டதுனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய சிரமமாக தெரியலை. அண்ட் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இது எனக்காக நான் வாசிக்கிறது நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன், அதனால அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தான் நான் பண்ணுறேன். மேம் இந்த அண்டர் த ட்ரீ என்ன பொருள், எதுக்காக அதை வச்சிங்க? நான் வைக்கல, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வச்சாங்க, கிருத்திகான்ட்டு. அவங்க அந்த பேர் வச்சாங்க, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எதுவுமே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதை விட அதுவாக நடக்கும்போது இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் எனக்கு. ஸோ அதுவாகவே நடந்த ஒரு விஷயம்.
அண்ட் அந்த பேரை நான் வந்து நான் தமிழ் கதைகளுக்கு இங்கிலீஷில் பேர் வச்சது கூட யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் ஓகே, அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அண்டர் தி ட்ரீங்கிற பேர் வைக்கும்போது மரத்தடி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம், கதை பேசுறதுக்கு உண்டான இடம், கதை பேசுறதுக்கு கதை சொல்றதுக்கு ஒரு ஞானத்தை கடத்துறதுக்கு உண்டான இடம், அது அப்படியே அமைஞ்சது தான். அதனால அதை அப்படியே வச்சிருந்தேன். முதல் ஒரு 50 கதைகள் வரும்போது அதுக்கு எந்த மாதிரி உங்க மனநிலை இருந்துச்சு? நிறைய எதிர்ப்புகளா இருக்கட்டும், எதிர்ப்புகள் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இது என்னது கதை சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. யார்கிட்டையும் போய் நான் கதை சொல்றேன் அப்படின்னா, என்னது இது கதை சொல்றது, கதை சொன்னா என்ன, எதுக்கு இன்னொருத்தர் எழுதின கதை நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து கதை சொல்றதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்க இருக்காங்க. நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்றேன்னு விமர்சனம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதில் அவுட்கம் வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த பாயிண்ட்டே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு இதுலேயும் வந்துச்சு. ஒரு 250 கதைகளை தாண்டினவொடனே யாரும் கேட்கல, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் சீரியஸாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நிறைய விமர்சனங்கள், இப்போ கூட சில விமர்சனங்கள்லாம் வரும். உங்கள் லாங்குவேஜ் வந்து இன்னும் தமிழ் இப்படி பேசலாம், அப்படி பேசலாம், நீங்கள் என்ன இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வரும். நான் கேட்டுப்பேன், என்னால் எதை மாற்றிக்க முடியுமோ அதை நான் மாற்றிப்பேன். மற்றபடி இது நான் ஒரு சந்தோஷத்துக்காக சொல்கிறேன், இதுலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் உங்களுடைய உச்சரிப்புகள் வந்து அழகாக இருக்குது, அப்படி தெளிவா இருக்கு. நிறைய கதைகள் கேட்டேன், கேட்கும்போது புரியாம இல்லை, நல்லா இருக்கு, இனிமையாவும் இருக்கு. அதனால அந்த கருத்து சொல்றவங்க எல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பாசுரங்கள் படிப்பேன், அது ஒரு ஹேபிட். அது ரெகுலரா பாசுரங்களை சொல்லிட்டே இருக்க நம்மளோட உச்சரிப்பு அதுல வந்து மேம்படும் நினைக்கிறேன். அந்த ஹேபிட்னால ஒருவேளை என்னோட உச்சரிப்புகள் தெளிவா இருக்கும். அண்ட் எனக்கு வந்து எப்பயுமே பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது சூட் ஆயிடுச்சு இதுக்கு. இப்போ கதை சொல்லும் போதே எழுத்தாளருடைய கருத்துக்களை சொல்லிடுறீங்க, நடுவுலையும் உங்களுடையதே சொல்லிடுறீங்க. அது கேட்க நல்லா இருக்கு. அது எப்போதுல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? அது அப்படியே ஆன் த ஃப்ளோ? அது எல்லாமே ஆன் த ஃப்ளோ தான், இது பிளான் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு கதையை படிக்கும் போது இதை சொல்லலாமா வேண்டாமாங்கிறதோட என் பிளானிங் நின்றுடும். மற்றபடி அந்த கதையை சொல்லும்போது நான் எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் வச்சுக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு ஐ கோ வித் த ஃப்ளோ. ஆன்மீக கதைகள் சொல்லும்போது மட்டும்தான் அதில் வரக்கூடிய பாசுரங்களோ ஸ்லோகமோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களோ ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறதுல நான் 2-3 பேர்கிட்ட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவேன். சீனியர் பீப்புள்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க இது சரியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க? அதுக்காக ஏதாவது முன்னெடுப்புகள் பண்ணுறீங்களா மேம் தனியாக மாணவர்களுக்கு? மாணவர்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி, சாட்டர்டேஸில் வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கை தமிழில் சொல்கிறேன். அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய கேன்வஸ் மாதிரி அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, சைக்காலஜி, சயின்ஸு, டெக்னாலஜி அண்ட் புதுசாக ஏதாவது கான்செப்ட் எவால்வ் ஆயிருந்தால் அந்த கான்செப்ட்ஸு இது எல்லாமே கலந்து ஆங்கிலத்தில் வரக்கூடிய நல்ல பிளாக்ஸு, ஈவன் இங்கிலீஷ் மூவிஸ் கூட சொல்லியிருக்கேன். 2-3 மூவிஸ் எது என்னை ரொம்ப பாதித்ததோ அதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஸோ அந்த ஆங்கில புத்தகங்களை தமிழில் சுருக்கி நான் சொல்லிடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேட்டப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புக்கை வாங்கி படிக்கும்போது, ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து இவ்வளோ குண்டு புக்கு பார்த்தோம்னா நமக்கு மைண்ட் பிளாக் வந்துடும், பெருசாக இருக்கு, இதை போய் நம்ம எப்படி படிப்போம், நமக்கு புரியுமா புரியாதா. ஸோ அந்த ஃபியரை நம்ம கழட்டிட்டோம்னா யார் வேணாலும் வாசிப்பாங்க. ஸோ அந்த ஃபியரை கழட்டுறது தான் என்னோட வேலை. அண்டர் தி ட்ரீயோட ஒர்க்கு என்னன்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்குள்ள வாசிப்புக்கு உண்டான ஒரு பயத்தையோ பிளாக்கையோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வாசிப்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஒரு ஆங்கில புத்தகத்தோட ஒரு சாராம்சத்தை நான் ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்ச புக்கு தான், சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறமா படிக்கலாம். அதுதான் பெரிய நோக்கம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டிங்காக இருக்கும். அப்புறம் வருஷம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடத்துகிறோம். இப்போ இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.
அதில் வந்து அவங்களே வீட்டில் வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம். அந்த கேட்டகரியில் அவங்க வந்து கதையை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அதில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கேஷ் ப்ரைஸ் தரோம். நீங்களே தரீங்க? ஆமாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,000, செகண்ட் ப்ரைஸ் 3,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 2,000 ருபீஸு. அப்புறம் ஒரு 20 பேருக்கு கான்சலேஷன் ப்ரைஸஸ். ஸோ இது வந்து போன வருஷம் நடத்தினோம், இந்த வருஷமும் நடத்த போகிறோம். அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் கதை சொல்றது மட்டும் இல்லாம அவங்களையும் ஏன்னா இதனால ஒரு கதை சொல்றதுக்கோட காம்படிஷன்ல கலந்துக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு வந்து வாசிப்பாங்க. ஆமா. அடுத்தது வந்து அதை சொல்லி பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும், ஸ்டேஜ் ஃபியர் போகும். ஒரு கதையை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது அவங்களோட குரலையே கேட்கும்போது இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ஸ்டோரி டெல்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ரீடிங் ஹேபிட்டை ஸ்ப்ரெட் பண்ணோன்னா கொஞ்சம் டிவி பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் குறையும், டிஜிட்டலில் இருக்கிறது கொஞ்சம் குறையும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு பலவிதமாக, ஏன்னா இப்போ டக்குன்னு போய் ஒரு குழந்தை ஒரு இடத்துல போய் மிங்கிள் ஆகணுன்னா கூட அந்த ஒரு தயக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண அவங்க ஈஸியாக அவங்களோட பேரியர்ஸ் உடையும் அண்ட் அவங்களோட உலகம் இன்னும் விரிவடையும் நினைக்கிறேன் வாசிப்பு மூலமாக. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஒரு பயிற்சியாக நாங்கள் இந்த ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடத்துகிறோம். ஆனால் இப்படி நடத்துறது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து இல்லை இவங்களுடைய லாபத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் வரும்ல உங்களுக்கு. அண்டர் த ட்ரீல இது வரைக்கும் எந்த லாபத்தை நோக்கி எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் அண்டர் த ட்ரீல கதை கேட்டவங்களுக்கு தெரியும், நம்ம எதுவுமே வந்து அவங்க கிட்ட சார்ஜஸ் பண்ணலை, எதுவுமே நம்ம எதிர்பார்த்து பண்ணலை. இது நான் சொல்கிறேன் நீங்களும் கேளுங்க அப்படிங்கிற மோடில் தான் போகுது. இந்த காம்படிஷனும் அப்படி தான். தெர் ஆர் சம் டோனர்ஸ், சில பேர் டொனேட் பண்ணுறாங்க. பட் அதை எதிர்பார்த்து நம்ம பண்ணலை. நம்ம வந்து நம்ம பொண்ணு பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இது வரைக்கும் எத்தனை கதைகள் மேம் சொல்லியிருக்கீங்க? இந்த நாள் வரைக்கும் எத்தனை கதைகள் சொல்லியிருக்கீங்க? இந்த வர ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு 1600 கதை சொல்கிறேன். 1600 கதைகள். 1600 கதைகள். முதல் கதையில தொடங்கும் போது இப்போ 1600 கதைகள். எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு மேம். ரொம்ப நினைச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ நாள் இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. அப்படியே போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கு. தொடர்ந்து இப்படியே போகட்டும் மேம். இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச பாராட்டு, அதிகபட்ச பாராட்டு, இந்த ஒரு பாராட்டு இவங்க கிட்ட கிடைச்சது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா மேம்? நிறைய பேர், நிறைய சிறுவாணி வாசகர் மையமில் ஒரு நாஞ்சில் நாடான் விருதுல சிறப்பு விருது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் மேகசின்லேருந்து கிரிஜா ராகவன் மேடமும் ஒரு யுவா அவார்டு ஏதோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை தாண்டி நிறைய வாசகர்கள் தினமுமே எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அப்புறம் சில சமயம் பப்ளிக் பிளேஸில் நான் வந்து என்னோட குரல் பரிச்சயமான அளவுக்கு என்னோடய ஃபேஸ் ரொம்ப பரிச்சயம் கிடையாது நிறையா பேருக்கு. அப்படின்னா கூட சில ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துட்டு நீங்கள் கதை சொல்கிறீங்க தானே, அந்த ரம்யா தானே நீங்கள் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பேர் எனக்கு போடுற மெசேஜஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்னை ரொம்ப நெகிழ்வாக இருக்கும். என்ன உங்கள் கதை கேட்காம எங்களால் இருக்கவே முடியாது, தயவுசெய்து எங்களுக்கு அடிக்ட் ஆகிடுத்து, கதையை நிறுத்திடாதீங்கன்னா சொல்லுவாங்க. சில பேர் வந்து எப்படி பகவானை நினைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த கஷ்டமான புஸ்தகத்தை ஈஸியாக புரிய வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து இந்த கதை எங்களை ரொம்ப பாதிச்செடுத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக ஆகிட்டேன். மோர் தேன் ஒரு கதை சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் நமக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய அனுபவம். இந்த கதை சொல்லல் மூலமாக எனக்கு கிடைச்சது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய உறவுகள் தான். நிறைய டெய்லி யாராவது பிளெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது நல்லா இருக்கும். அதுவே நெகிழ்ச்சியாக இருக்கும். டெய்லி அந்த மாதிரி மெசேஜஸ் குறைஞ்சிரும், ஒரு 10-12 மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். மேம் இப்போது நீங்கள் கதை சொல்கிறீங்க, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு தோணும், நான் நிறைய படிக்கிறேன் ஆனால் எனக்கு கதை சொல்ல தயக்கமாக இருக்குது, ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? தயக்கமே பட வேண்டாம். என்னன்னாக்கா நம்ம ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வரைக்கும் நமக்கு அது தெரியுமானே தெரியாது. எனக்கு மட்டும் நான் கதை சொல்லியா பெரிய கதை சொல்லினா எனக்கு தெரியாது. சும்மா அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா?
இது வந்து நம்ம ஒரு கதையை ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், எல்லா செல்ஃபிலையும் நம்ம அழகாக இருக்கோமா? இல்லை, எத்தனை டெலீட் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்காமல் எத்தனையோ பேரை நம்ம மன்னிக்கிறோம், எத்தனையோ பேரை நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம். நமக்கு நாமளே விட்டு கொடுக்கறது இல்லை, நமக்கு நாமே மன்னிக்கிறது இல்லை. சில விஷயம் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நம்ம ஒரு ஓவியம் வரையணும்னு நினைக்கிறோம், ப்ரஷ்ஷை பார்த்தா ஆசையாக இருக்குது, கலர் பென்சிலை பார்த்தா ஆசையாக இருக்கு, ஆனால் எனக்கு வரைய வராது அப்படின்னும். என்றைக்கு பேப்பர் பென்சில் வச்சு வரைய ஆரம்பிச்சிருக்கேன் நீ? ஒரு 10 கிறுக்கேன், 10 நாளைக்கு கிறுக்குங்க, 11ஆவது நாளைக்கு ஒரு பூவாவது போட வராதான்னு. அதே மாதிரி தான் கதை சொல்லணும். ஒரு 20 ஆடியோ டெலீட் பண்ணுங்கள், ஒரு 50 ஆடியோ கூட டெலீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வரும்ல, சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன தெரியுமா, முடியாது, எனக்கு வராதுன்னு நம்ம அதே இடத்துலையே ரொம்ப நாள் நின்றுடுவோம். இல்லை பரவாயில்ல, தப்பானா என்ன, தப்பு இல்லை, யாரும் எங்களுக்கு மார்க் போட போகிறாங்களா, மார்க்கே போட்டால் கூட 0 வாங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அது நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் சொல்லும்போது கூடவே என்னோடய டிப்ஸை சொல்லிடுவேன் நான். ஏன்னா ஆங்கில புக்ஸ் நிறைய சொல்லும்போது அவங்க அமெரிக்கனைஸ்டாவோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் பேஸ்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறையா இருக்கும். நான் நடுவில் நம்ம இந்தியன் பேஸ்டாக நம்ம எது பழக்கமாக இருக்கோ அதை கூட நான் எக்ஸாம்பிளாக ஆட் பண்ணிப்பேன் அதில். ஸோ அந்த கண்டென்ட் கொஞ்சம் அந்த பாயிண்ட் அவங்க சொன்னது தான் இருக்கும், பட் எக்ஸாம்பிள் நம்மளோட தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு புரியும் அது நல்லா. ஸோ அது மாதிரி தான் நம்ம தான் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக மேம். மேம் இப்போது கதை சொல்கிறத தாண்டி எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு இதுக்கப்புறமா? ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி, இல்லை கதை சொல்கிறதுலேயே கூட? கதை சொல்கிறதுலையே வந்து எனக்கு இன்னும் ரொம்ப கனமான விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லா இடத்துலையுமே. இப்போது குழந்தைகளுக்கான கதைகள்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சயின்ஸோ ஒரு மேக்ஸோ ஃபன்னாக எப்படி படிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து ஒரு புது கான்செப்டை நம்ம இப்போ நீங்கள் சொன்ன விஷயமே தான், இந்த ஃபியரை எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பெரிய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியுமா. சிறுகதைகள் எடுத்துக்கிட்டாலும் நிறைய வெரைட்டி ஆஃப் சிறுகதைகள் இன்னும் நான் படிக்காத, அது வந்து நம்ம கற்றது கைமண் அளவு மாதிரி அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை, லிமிட்லெஸ்ஸாக சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி இதை வந்து ரீச் அவுட் பண்ணுறது, இப்போ நான் சொல்கிறேன், இது சொல்கிறதுக்கு போடுற ஒர்க்குங்கிறது ஒன்று, இதை ரீச் அவுட் பண்ணுறதுங்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரீச் அவுட் பண்ணுறதுங்கிறத வந்து இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டர் த ட்ரீயை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு அதில் வந்து நிறைய கதை சொல்லிகளை இன்க்ளூட் பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னும் அதுக்கு தயாராக ஆகலை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் தேவை, நான் ஒரு ஆளாக அதை பண்ண முடியாது. இப்போ கதை சொல்கிறதுங்கிறது, ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, நான் கதை சொல்கிறேன் என்னை சேர்த்துப்பீங்களான்னு. இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இல்லை. இன்னும் நாங்கள் வந்து இதை ஒரு போர்ட்டலாக மாற்றி எல்லாருக்குமே வந்து இது ஒரு எப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக ஆக்கி எல்லா கதை சொல்லிகளும் கூடுற இடமா இன்னும் அது மாறலை. இது இப்போ வந்து அந்த ட்ரீயில் ஒரு பிரான்ச் தான் வந்திருக்கு, இன்னும் பல பிரான்ச்சஸ் அதில் உருவாக்கணுங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கற்பனைகள் இருக்குது, எது எது நடக்குதோ அதாவது எவால்வ் ஆகும்னு நம்புகிறேன் நான். எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் மேம்.